குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெல்டா சிசி அப்புறம் தமிழ் தலைவாசுங்க. இன்றைக்கி ஃப்ரைடே மேட்ச், மார்னிங் மேட்ச். இப்போ ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அன்பண்ண தமிழ் தலைவாஸ்க்காக. இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஐஜோ அண்ட் ரஃபிக் பார்த்தீங்கன்னா டெல்டா சிசிக்காக வந்திருக்காங்க. ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா டாட் பாலுங்க. நல்ல பாலுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். இப்போ டெல்டா சிசிக்காக ரஃபிக். அடுத்த பால் நல்ல ஒரு ஷாட் அங்கே லெக் சைடு போயிருக்குங்க. நல்ல ஃபீல்டிங் அங்கே அவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டாப். அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சிங்கிள். இப்போ அடுத்த பால் அன்பண்ண, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பில் போயிருக்கு. இது ரன் அவுட் ஆகுமா? இல்லை, ரன் அவுட் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சிங்கிள் கிடைக்குது. ஒரு நல்ல ஒரு குட் ரன்னிங் இங்கே பேட்ஸ்மேன். இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ரஃபிக். ஒரு நல்ல ஒரு டாட் பாலுங்க. அடுத்த பாலுங்க பார்த்தீங்கன்னா கவரில் போயிருக்கு. ஒரு டாட் பாலுங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் இங்கே முடியுதுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அண்ணா வந்திருக்காங்க. நல்ல ஒரு பாலுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா ஐஜோ ஒரு டிஃபென்ஸ் ஆடி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பாலுங்க விக்னேஷ் அண்ணா. பார்த்தீங்கன்னா ரஃபிக் ஸ்ட்ரைக்கில் டாட் பால். ஒரு அருமையான பாலுங்க. இங்கே இந்த பால் பார்த்தீங்கன்னா டாட் பாலாக இருக்குது. நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான டாட் பாலுங்க. மறுபடியும் இங்கே ஒரு அப்பீல் கேட்டிருக்காங்க. இங்கே இல்லை. அடுத்த பாலுங்க, லாஸ்ட் பாலுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான போல்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அடுத்த பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா முஜீப் வந்திருக்காப்புங்க. முஜீப் இவர் ஒரு லெஃப்டி பேட்ஸ்மேன். இப்போது டெல்டா சிஸ்க்காக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் முஜீப் க்ரீஸில் வராப்பில். தமிழ் தலைவாஸ் 2 ஓவர் முடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 7 ரன்ஸுங்க, 1 விக்கெட் லாஸ். இப்போது நெக்ஸ்ட் பால் அன்பண்ண, அவரோட 2வது ஓவர். பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்காக 3வது ஓவரை இங்கே வந்திருக்காப்புல அன்பண்ண. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ஒரு வைடு, எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் கிடைக்குது இங்கே. நெக்ஸ்ட் பாலுங்க ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஐஜோ. நல்ல ஒரு ஷாட்டுங்க. கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டு. பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிடைக்குதுங்க. இங்கே ஒரு ரன்னுங்க. இப்போ முஜீப் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு பால் ஃபேஸ் பண்ணியிருக்காப்புல. நெக்ஸ்ட் பாலுங்க முஜீப். பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு போயிருக்குங்க. ஆஃப் சைடு போதுங்க பால். பார்த்தீங்கன்னா 2 கிடைக்குமா? 2 ரன்ஸ் ட்ரை பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா 4 போயிருக்குங்க. அந்த பால் பார்த்தீங்கன்னா 4 போயிருக்கு. ஆஃப் சைடு ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க. அங்கே முஜீப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 இங்கே டெல்டா சிசிக்கு. நெக்ஸ்ட் பாலுங்க அன்பண்ணா. பார்த்தீங்கன்னா முஜீப் லெக் சைடு அடிக்க பார்த்தாப்புல வைடு. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் முஜீப். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு போய்ட்டுருக்குங்க. பால் 2 ரன் கிடைக்குமா? நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே தீபக். ஒரு குட் ஸ்டாப். அடுத்த பாலுங்க அன்பண்ண. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஐஜோ. அது லெக் சைடு போயிருக்கு, வைடுங்க. ஸ்ட்ரைக்கில் ஐஜோ பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா. இப்போ அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஐஜோக்கு. பார்த்தீங்கன்னா அது லெக் சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு
சிங்கிள் மட்டும் கிடைக்குதுங்க. ஐஜோ பார்த்தீங்கன்னா இப்போது டிஃபென்ஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காப்புல. 3 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. பார்த்தீங்கன்னா 17 ரன்ஸுங்க, 1 விக்கெட் லாஸ். இப்போது நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா விக்னேஷனை வந்திருக்காங்க. அருமையான பாலுங்க இங்கே. விக்னேஷனை அவரோட 2வது ஓவர் போட்டுட்ருக்காப்புல. அது பார்த்தீங்கன்னா லெக் சைடு திருப்பி இருக்காப்புல. ஐஜோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்கே. பார்த்தீங்கன்னா முத்தண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடைக்குதுங்க. ஸ்ட்ரைக்கில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா முஜிப், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இப்போ அடுத்த பாருங்க விக்னேஷனை முஜிப் ப்ரோவுக்கு ஒரு நல்ல ஒரு ஷாட் இது போயிட்டுருக்குங்க. பார்த்தீங்கன்னா அங்கே கேட்ச் ஆகுன்னு பார்த்தாங்க. பார்த்தீங்கன்னா அது வெளில போயிருக்கு. 6லாம் இல்லை, ஒரு அருமையான 6, ஒரு அருமையான 6ங்க அங்கே. வெல் 6 ஃபார் முஜிப். அடுத்து ஒரு அருமையான 6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பாலுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லெக் சைடு திருப்பி இருக்காரு. ஒரு டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பேக் டாட் பால் விக்னேஷனா. இப்போ நெக்ஸ்ட் பால் அதுவும் பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகுமா? இல்லை, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மறுபடியும் ஒரு டாட் பால். அது கேட்ச் அனுச்சு, ஆனால் முன்னாடியே குத்துருச்சு. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒய்ட் ஆகுமா? ஒய்டு, ஆஃப் சைடு லைனுக்கு வெளில போயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க விக்னேஷனா முஜிப். பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃப் சைட் அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு அருமையான சிங்கிள். 26 ரன்ஸுங்க. பார்த்தீங்கன்னா 1 விக்கெட். இப்போ நெக்ஸ்ட் பாலராக பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ்க்காக சிவா ப்ரோ வந்திருக்காப்புல. அவனை என்ன கொஞ்சம் அக்ராஸ் நிப்பாட்டிங்க தீபக்க. ஃபர்ஸ்ட் பாலுங்க சிவா ப்ரோட ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நோ பால். பார்த்தீங்கன்னா சிவா ப்ரோட நெக்ஸ்ட் பாலுங்க முஜிப். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. பார்த்தீங்கன்னா இது கேட்ச் ஆகுமா? இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஃபீல்டிங் அங்கே. ஒரு அருமையான ஃபீல்டிங் அங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. 3 ரன் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்காப்புல. இப்போ டெல்டா சிசிக்கா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஐஜோங்க. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள் ரன். நெக்ஸ்ட் பாலுங்க முஜிப். ஒரு அருமையான ஷாட் அங்கே லெக் சைடு பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருக்கு. 4 or 6? அம்பையர் பார்த்தீங்கன்னா செக் பண்ண போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4ங்க. இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெல் கம்பேக் இங்கே ஷோ ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாலுங்க. நெக்ஸ்ட் பால் முஜிப். இது கேட்ச் ஆகுமா? இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாட் பால். இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 பால் நல்ல டாட் பாலுங்க. ஒரு 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாட் பால், நல்ல கம்பேக் முஜிப் ப்ரோ. இப்போது இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டுங்க அங்கே. 5 overs எண்டுங்க, 36 ரன்ஸ், 1 விக்கெட் லாஸ். இப்போ அடுத்த ஓவர் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ. விக்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட் ஓவர் இந்த மேட்ச்சில். தமிழ் தலைவர்ஸ்க்காக நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான பவுலிங்க இங்கே விக்கி ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுன்சிங் பாலுங்க. ஒரு அருமையான பால். ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா டாட் பாலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாலுங்க விக்கி ப்ரோ. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முஜிப். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பால், ஒரு நல்ல பவுலிங் இங்கே. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முஜிப். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா அதே சேம் பாலுங்க. முஜிப் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட்ரு. பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாப்புலன்னு. நெக்ஸ்ட் இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒய்டுங்க. விக்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு நல்ல ஒரு பிளேயருங்க, கவர் பால் பிளேயர். பார்த்தீங்கன்னா அடுத்த பாலுங்க நல்ல ஒரு ஷாட் அங்கே லெக் சைடு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கீங்க. இப்போது ஸ்ட்ரைக்கில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐஜோங்க. ஐஜோ ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனுங்க. பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், ஹிட்டிங் எல்லாமே ஆடுவாப்பில். டெல்டா சிசி. இப்போது டெல்டா சிசிக்காக ஐஜோ ஸ்ட்ரைக்கில்
நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ ஒரு நல்ல ஒரு ஷாட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடைக்குமா? சிங்கிள் மட்டுங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. சிவபுரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப் அங்கே. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுதுங்க. ஒரு 6 ஓவர் எண்டுங்க. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா 38 ரன்ஸுங்க. பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் லாஸு. பார்த்தீங்கன்னா 6 ஓவர் எண்டுங்க. தமிழ் தலைவர்ஸ்க்காக நெக்ஸ்ட் ஓவர் சிவா. இப்போது ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவரோட ஃபர்ஸ்ட் பால் அருமையான பாலுங்க. அடுத்த பால் முன்னாடி போயிருக்காப்புல பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகுமா? இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டிங் மிஸ்ஸிங் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்னுங்க அங்கே. முஜிப் ப்ரோ நல்ல ஒரு லோ ஃபுல் டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. சிங்கிள் மட்டும். இப்போது கீப்பர் பார்த்தீங்கன்னா ராஜ் ப்ரோ இருக்காப்புல கீப்பிங். இப்போங்க தமிழ் தலைவாஸ்க்காக. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஐஜோங்க. ஐஜோ ஸ்ட்ரைக்கில். இப்போ பவுலிங் அட்டாக்கிங் பார்த்தீங்கன்னா சிவா ப்ரோ. அவரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஆஃபில் ட்ரை பண்ணாப்புல பேட்ஸ்மேன் ஐஜோ. பார்த்தீங்கன்னா அது டாட் பால். மறுபடியும் ஒரு டாட் பால் கிடைக்குதுங்க. இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க சிவா ப்ரோ பார்த்தீங்கன்னா ஐஜோவுக்கு ஒரு கவரில் ஆடிருக்காப்புல. ஒரு ரன் அவுட் ஆகுமா? இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க சிவா ப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முஜிப் வந்திருக்காப்புல. லெஃப்ட் சைடு கேட்ச் ஆகுமா? இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடியே குத்திருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 1 பவுன்ஸ். பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரன். 7 ஓவர் எண்டுங்க. பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் லாஸ். 47 ரன்ஸுங்க டெல்டா சிசி. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா விக்கேன் வந்திருக்காங்க. இப்போது ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ. இப்போது இதோட பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 22 பால்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 24 ரன்ஸுங்க. இப்போது ஐஜோ பார்த்தீங்கன்னா 13 பால்ஸ்க்கு 9 ரன்ஸுங்க. லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓவர் அங்கே. இப்போது நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட 8வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே லெஃப்ட் சைடு போயிருக்கு. வெளில போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா 6ங்க. அருமையான ஷாட்டிங்க டெல்டா சிசிக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விக்னேஷனை ஒரு நல்ல ஷாட்டு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு முஜிப் ப்ரோ ஒரு நல்ல ஷாட் அங்கே லெஃப்ட் சைடு போயிருக்கு. சிங்கிள். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன் மட்டுங்க. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான பால் அங்கே. பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிடைக்குதுங்க. நெக்ஸ்ட் பாலுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ஆகுமா? ஆஃப் சைடு போயிருக்கு. இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலுங்க. ஒரு அருமையான ஃபீல்டிங் இங்கே. விக்னேஷனோட அடுத்த பாலுங்க பார்த்தீங்கன்னா முஜிப் ஆஃப் சைட். அதை பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்லங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீல்டிங் அங்கே கார்த்திக். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குதுங்க. அடுத்த பால். இப்போது இந்த 2 டீம் பார்த்தீங்கன்னா ரிக்கா டீம் தாங்க. 2 டீமுமே வந்து இங்கே ஓன் கிரவுண்ட் சைடு தான் விளாண்டுருக்காங்க. டெல்டா சிசி அப்புறம் தமிழ் தலைவாஸ். 53 ரன்ஸ். பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் லாஸுங்க. பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ்க்காக விக்கி ப்ரோ அவரோட நெக்ஸ்ட் ஓவர் ஒரு அருமையான பாலுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு காலில் அடித்து போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் கிடைக்குமா? இல்லை. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரன் கிடச்சிருக்கு 8th ஓவரில். இப்போது 9th ஓவர் ஸ்டார்ட்டு 2வது பால். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஐஜோ ஒரு நல்ல பவுலிங்க இங்கே. ஒரு போல்ட். இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே போட்டிருக்காப்புலங்க விக்கி ப்ரோ. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக உள்ளே வருது பார்த்தீங்கன்னா கேப்டனாக சைஜல்
கேப்டன் சைஜல் ஸ்ட்ரைக்கில் ஒரு நல்ல ஒரு அருமையான பால். பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4ங்க, வைடில் ஒரு 4 கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரன்ஸுங்க. இப்போ அடுத்த பால் பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சைஜல், கேப்டன் சைஜல் உள்ளே இருக்காப்புல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாப். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குதுங்க. ஆயிடுச்சு, நல்ல ஒரு கோல்டு. இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க விக்கி ப்ரோ. பார்த்தீங்கன்னா அது வைடு ஆஃப் சைட், பார்த்தீங்கன்னா லைனுக்கு வெளில போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் பாலுங்க. பார்த்தீங்கன்னா லெக் சைடு திருப்பி அடிச்சிருக்காப்புல. கேட்ச் ஆகுமா? பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான 6ங்க அங்கே முஜிப் ப்ரோ. பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் பிச் மாதிரி இது. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன், ஒயிட் பால். ஏன்னா முஜிப் ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி அவரோட விளாண்ட மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இங்கே ப்ராக்டிஸ் மேட்ச் கூட இங்கே தான் விளாண்டுருப்பாப்புல, இந்த பிச்சில் தான். இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ அது ஆஃப் சைட் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு கார்த்தி அங்கே ஒரு நல்ல ஸ்டாப், ஒரு ரன் மட்டும், சிங்கிள். நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் சைஜல் இந்த ஆஃப் சைட் கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 6 4. இப்போ லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான 4ங்க. பார்த்தீங்கன்னா சைஜல் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சைடு ஒரு அருமையான 4 கனெக்ட் பண்ணாப்புல. இதோட பார்த்தீங்கன்னா 73 ரன்ஸுங்க, 9 ஓவர்ஸ் எண்ட். பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் லாஸ். வரது பார்த்தீங்கன்னா தீபக் ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் ஆகுமா? இல்லை, வைட். இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க தீபக். பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாலுங்க. தீபக் டு முஜிப் ப்ரோ. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டுருக்கு. சிங்கிள் கிடைக்குமா? பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா தீபக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் சைஜல், கேப்டன் சைஜல் டெல்டா சிசி. பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ரன்னுங்க. இங்கே நல்ல ஒரு ரன்னிங் பார்த்தீங்கன்னா போத் பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ ஒரு அருமையான பாலுங்க தீபக். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா தீபக் பார்த்தீங்கன்னா அது ஆஃப் சைடு நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புலங்க. பார்த்தீங்கன்னா அது கட் ஆகிடுச்சிங்க. கட் ஆகி பால் பார்த்தீங்கன்னா உள்ளே 4க்கு போயிட்டுருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 4ங்க அங்கே. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 4ங்க இங்கே. நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் போகுது. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 4 கண்டினியூவாக. பார்த்தீங்கன்னா இங்கே 2 4 வந்துருங்க இந்த லாஸ்ட் 2 பாலில். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா 10 ஓவர்ஸ் எண்டுங்க, 84 ரன்ஸ், 2 விக்கெட் லாஸுங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அருமையான 4 கண்டினியூவாக கிடச்சிருக்குது. இப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோருங்க இங்கே 10 ஓவர்ஸ்க்கு. 84 ரன்ஸ், 2 விக்கெட் லாஸ், அருமையாக பண்ணாமல. அடுத்த பால் அன்பண்ண ஒரு நல்ல ஒரு திருப்பி விட்ருக்காப்புலங்க. பார்த்தீங்கன்னா அந்த கேட்ச் மிஸ்ஸு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ரை கேட்ச், ஒரு நல்ல ஒரு ட்ரை கேட்ச் அங்கே. பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு நல்ல ஸ்டாப்பும் சரி. ஏன்னா வச்சிங்களேன் ஒரு சிங்கிள் மட்டும்தான் போயிருக்கு. 5 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்காப்புல கார்த்தி அங்கே. நல்ல ஒரு ட்ரைங்க அங்கே இந்த கேட்ச். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அன்பண்ண ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முஜிப் ஒரு அருமையான ஒரு டாட் பாலுங்க இங்கே. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃப் சைடு போயிருக்குங்க. ஆஃப் சைடு அதே சைடு போயிருக்கு. ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்கே கார்த்திக். இதோட பார்த்தீங்கன்னா 50ங்க. நான் இங்கே ஒரு நல்ல 50ங்க இங்கே. பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ அவரோட 50 இங்கே வந்திருக்கு. 36 பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரன்ஸுங்க. நல்ல ஒரு ரன்னுங்க இங்கே. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா நல்லா கனெக்ட் பண்ண பார்த்தாப்புல லெக் சைடு சைஜல். பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் அங்கே.
இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் சைஜல் லெக் சைடு கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது அங்கே போய் காத்தி சைடு போயிருக்கு. ஒரு நல்ல ஒரு பவுலிங். பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். இதோட இந்த ஓவர் முடியுதுங்க. 2வது ஓவருங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளே எடுத்திருக்காங்க பேட்டிங் சைடு. ஃபர்ஸ்ட் பால் தீபக் டூ. அடுத்த பாலுங்க பார்த்தீங்கன்னா தீபக் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சைஜல் ப்ரோ ஒரு நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா தீபக் வராப்ல. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ லெக் சைடு திருப்பி இருக்காப்ல. ரன் அவுட் ஆகுமா? இல்லை, ஒரு நல்ல ஒரு ரன்னிங் இங்கே பேட்ஸ்மேன். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடைக்குதுங்க இங்கே, ஒரு அருமையான சிங்கிள். இப்போ லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்குங்க டெல்டா சிசி. இப்போது நெக்ஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா தீபக் ஒரு நல்ல பவுலிங் இங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங். பார்த்தீங்கன்னா இது டாட் பால், ஒரு நல்ல ஒரு டாட் பால் இங்கே கிடச்சிருக்கு. தீபகம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டருங்க. பவுலிங் சரி, பேட்டிங் சரி, ஒரு அருமையாக பண்ணிகிட்டு இருப்பாப்புல. இப்போ சஜல் ப்ரோ அதே தான், ஆல்ரவுண்டர். ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்கே அன் பண்ணேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டாப், ஒரு சிங்கிள் மட்டும் நல்லா பண்ணுவாப்புல இங்கே. அவரோட டெத் ஓவர் பவுலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டுங்க, ஒரு போல்டு அருமையான பவுலிங் இங்கே தீபக். பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு, ஒரு குரூஷியலான விக்கெட் எடுத்திருக்காப்புல முஜிப். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக டெல்டா சிசிக்காக உள்ளவர் வந்து ஆஷிக் ப்ரோ. ஆஷிக் ப்ரோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு. நல்ல ஒரு ஹிட்டர் ஆஷிக் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா அன்பண்ண வந்திருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சைஜல் ப்ரோ ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்கே ஸ்ட்ரைட்டில் கேட்ச் ஆகுமா? இல்லை, வெளில போயிருக்கு. ஒரு நல்ல ஒரு சிக்ஸுங்க இங்கே, அருமையான சிக்ஸ் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காப்புல சைஜல் ப்ரோ. கேப்டன் சைஜல் டெல்டா சிசிக்காக ஒரு அருமையான சிக்ஸ் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காப்புல கேப்டன் சைஜல். அன்பனோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா இது அருமையான பாலுங்க. இது நல்ல ஒரு லோ கட் பால். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடைக்குமா? இல்லை, ஒரு டாட் பாலுங்க. இப்போ அடுத்த பால் பார்த்தீங்கன்னா அன்பண்ண, இதுவும் பார்த்தீங்கன்னா அருமையான பாலுங்க, ஒரு நல்ல ஒரு லோ கட் பாலுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாலுங்க. இங்கே சிங்கிள் கிடைக்குமா? இல்லை, பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாட் பால். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாலுங்க முடிஞ்சிருக்கு. டாட் பால். இப்போ லாஸ்ட் பாலுங்க. இந்த ஒரு லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸ் பால், ஒரு அருமையான ஃபீல்டிங் இங்கே, ஒரு அருமையான ஃபீல்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா முத்தண்ண. பார்த்தீங்கன்னா அதனால் ஒரு சிங்கிள், நல்ல ஒரு குட் ஸ்டாப் முத்தண்ணா. ஃபீல்டிங்ண்ணா சூப்பர்ண்ணா முத்தண்ணா, சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா 13 ஓவர்ஸ் எண்டுங்க, 98 ரன்ஸ். பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் லாஸ் டெல்டா சிசி. இப்போ லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓவராக போய்ட்டுருக்குங்க. ஃபஸ்ட்டு பாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங் பார்த்தீங்கன்னா அன்பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மறுபடியும் தீபக் கேம் டு அட்டாக். இப்போது க்ரீஸில் பார்த்தீங்கன்னா சைஜல், ஆஷிக் ப்ரோ 2 பேர் இருக்காங்க டெல்டா சிசிக்காக. இப்போ தமிழ் தலைவர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா அடுத்த ஓவர் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தீபக் அவரோட லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓவராக இருந்துச்சு. இப்போது ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்கே, கேட்ச் ஆகுமா? லெக் சைடு போயிருக்கு. அங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்டாப்புங்க அங்கே பார்த்தீங்கன்னா. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் கிடச்சிருக்குங்க, 2 ரன் கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க தீபக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சஜல் ப்ரோ ஒரு லெக் சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்கே கார்த்திக். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கிது. ஸ்ட்ரைக்கில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண போகிறது ஆஷிக் ப்ரோ. பார்த்தீங்கன்னா லெஃப்டி, இவரு ஒரு நல்ல ஒரு ஹிட்டருங்க ஆஷிக். பார்த்தீங்கன்னா ஒரு டெல்டா சிசி மெயின் பேட்ஸ்மேன், குரூஷியல் பேட்ஸ்மேன் சொல்லலாம்.
பார்த்தீங்கன்னா அடுத்த பால் பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பில் போயிருக்கு. நல்ல ஒரு இங்கே குட் ஸ்டாப்புங்க ஸ்லீப்பில் ஆன் பண்ண. பார்த்தீங்கன்னா இங்கே நோ ரன்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான டாட் பால். அடுத்த பால் தீபக் டு அஷிக் ப்ரோ. ஒரு நல்ல அருமையான பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் கிடைக்குதுங்க. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். ஒரு நல்ல பவுலிங் இங்கே தீபக். இப்போ அதோட பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் முடியுதுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ இங்கே வந்திருக்காப்புல. நெக்ஸ்ட் ஓவர் நல்ல ஒரு ஷாட் இங்கே சைஜல் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் போகுதுங்க. 101 3 விக்கெட் லாஸ். இப்போது நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல ஒரு பவுலிங். அது பார்த்தீங்கன்னா ஒரு வைடு ஆஃப் சைட் வெளில போயிருக்கு. அதனால் கொஞ்சம் உள்ள போடு. இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க விக்கி. பார்த்தீங்கன்னா நல்ல லெக் சைடை திருப்பி விட்டுருக்காப்புல அஷிக் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் இங்கே நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே கேப்டன் சதா ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு இப்போது சைக்கிளில் பார்த்தீங்கன்னா சைஜல் ப்ரோங்க. அவர் பார்த்தீங்கன்னா 21 பால்ஸ்க்கு 21 ரன்ஸ் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வெளில போயிருங்க. ஆஃப் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கனெக்ட் அங்கே சைஜல் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வெல்கம் 6 இங்கே. இதோட பார்த்தீங்கன்னா சைஜல் ப்ரோ பார்த்தீங்கன்னா கேப்டன் சைஜல் 22 பால்ஸ் 27 ரன்ஸுங்க இங்கே அவர். இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ. சைக்கிளில் பார்த்தீங்கன்னா சைஜல் ப்ரோ ஒரு நல்ல ஒரு ஷாட்டு கேட்ச் ஆகுமா? நல்ல ஒரு கேட்ச் அங்கே பார்த்தீங்கன்னா கேப்டன் சதா ப்ரோ ஒரு நல்ல அருமையான கேட்ச் அங்கே பார்த்தீங்கன்னா. அடுத்து சைஜல் ப்ரோ நல்ல ஒரு குரூஷியலான விக்கெட்டுங்க. மறுபடியும் ஒரு அருமையான கேட்ச் இங்கே கேப்டன் சதா ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சம்சீர். பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாலுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு போயிருக்கு. அங்கே ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு குட் ஸ்டாப்புங்க அங்கே. ஒரு அருமையான பவுலிங் இங்கே விக்கி ப்ரோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோ ஒரு லெஃப்டி. நெக்ஸ்ட் பால் அது ஆஃப் சைடு போயிருக்கு. பின்னாடி போகுமா? பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டாப்பு இங்கே கார்த்திக். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலுங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் இங்கே கார்த்திக். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15 ஓவர்ஸ் எடுங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போது 111 ரன்ஸ் 4 விக்கெட் லாஸ். இப்போ கேட்ச் ஆகுமா? ஷம்ஷீர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டு. அது பார்த்தீங்கன்னா உள்ளே விழுந்திருக்கு கவரில். கார்த்திக் அங்கே ஒரு நல்ல ஒரு கேட்ச் அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த விக்கெட் போகுதுங்க இங்கே. தீபக் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா அவரோட நல்ல பவுலிங் இங்கே. ஃபஸ்ட்டு பாலே ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு இந்த ஓவரில். ஷம்ஷீரும் ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க. நல்ல ஒரு ஹிட்ரு. பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பாலில் அவுட் ஆகிட்டாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா ரஷீத் ப்ரோ. டெல்டா சிசிக்காக ரஷீத் ப்ரோ. இப்போது க்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் ரஷீத் ப்ரோ ஸ்ட்ரைக்கில். தீபக்குங்க. தீபக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங். லாஸ்ட் பால் ஒரு விக்கெட் எடுத்திருக்காப்புல. அடுத்த நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது ரஷீத் ப்ரோ. அங்கே அவரோட ஃபஸ்ட்டு ரன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன். தீபக் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஒரு நல்ல ஒரு கனெக்டுங்க இங்கே போதுங்க வெளியில். நல்ல ஒரு கனெக்டிங் பார்த்தீங்கன்னா வெளில போயிருங்க. ஒரு நல்ல ஒரு 6 இங்கே. ஒரு அருமையான ஷாட்டுங்க பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா தீபக்குங்க அடுத்த பால் பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோ. இப்போ இந்த பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வெளில போயிருங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 6ங்க. கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 இங்கே கிடச்சிருக்கு. தீபக் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓவர் போடுவாப்புல. ஆனால் இப்போது 2 6 கொடுத்துருக்காப்புல. அஷிக் ப்ரோ ஒரு நல்ல ஹிட்ரு. நான் வந்தப்போயே சொன்னேன். பார்த்தீங்கன்னா ஒரு சரியான டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 கிடச்சிருக்கு இங்கே. அஷிக் ப்ரோ வெல் ஷாட். நல்ல ஷாட் இங்கே அஷிக் ப்ரோ. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலுங்க. தீபக் பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பால் டு அஷிக் ப்ரோ. அந்த பால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் போயிருங்க. ஸ்ட்ரைட்டில் போகுது. இது நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே சிவா ப்ரோ.
அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குதுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ரஷீத் ப்ரோ வந்திருக்காப்புல, ஜெர்சி நம்பர் 23. அடுத்து பார்த்தீங்கன்னா தீபக் அவரோட நெக்ஸ்ட் பால் லோ பாலுங்க. இது லோ கட் பால், ஒரு அருமையான பாலுங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுது. லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 கிடச்சிருக்கு டெல்டா சிசிக்காக. நல்லா யூஸ் பண்ணாங்க அந்த ஓவரை அஷிக் ப்ரோ. 126 ரன்ஸுங்க, 5 விக்கெட் லாஸ், 16 ஓவர்ஸ் எண்டுங்க. இதோட பார்த்தீங்கன்னா இன்னும் இதான் லாஸ்ட் ஓவரு தமிழ் தலைவாசுக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஸ்ட் ஓவர். நல்ல ஒரு அருமையான பவுலுங்க இங்கே. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ, ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோ. அது பார்த்தீங்கன்னா ஒரு வைடு லெக் சைட் போயிருக்கு. ஒரு எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் கிடைக்குது இங்கே. சிங்கிள் ரன்னுங்க இங்கே எக்ஸ்ட்ராவில். இப்போ அடுத்த பால் பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ, ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோ. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வைடு. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் கிடைக்குது இங்கே. அடுத்த பாலுங்க நல்ல ஒரு ஷாட்டுங்க. பார்த்தீங்கன்னா அது கேட்ச் ஒரு ட்ராப்பு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் போகுமா? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் கிடச்சிருக்குங்க இங்கே, 2 ரன்னு. இப்போ நெக்ஸ்ட் பால், அடுத்த பால் பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோ ஸ்ட்ரைக்கில். அது ஒரு ஃபுல் டாஸ் பால். பார்த்தீங்கன்னா அங்கே 4 போயிருக்குங்க. நல்ல ஒரு கனெக்டிங்க அஷிக் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் கிடைக்குதுங்க, வைடு. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு வைடு, ஒரு 4க்கு அப்புறம் ஒரு வைட் பால் கிடச்சிருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் பால் விக்கி ப்ரோ 2 அஷிக் ப்ரோ. ஒரு அருமையான பவுலிங் இங்கே. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு கம்பேக் பவுல்னு சொல்லலாம். டாட் பாலுங்க இங்கே. இப்போ இந்த மேட்சோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் ஓவர் போயிட்டுருக்குங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால், ஒரு அருமையான கேட்ச் அங்கே. பார்த்தீங்கன்னா லால் வெல் கேட்ச். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுது. இதோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுதுங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு டெல்டா சிசி. இப்போ 136 ரன்ஸுங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு. பார்த்தீங்கன்னா அடுத்தது பேட்டிங் அடுத்து இறங்கணும் தமிழ் தலைவாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னிங்ஸு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவருங்க டெல்டா சிசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போது அஷிக் ப்ரோ அவரோட ஃபஸ்ட்டு பால். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா லால். ஒரு ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாட் பாலுங்க. இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா லால் ஸ்ட்ரைக்கில். அப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா முத்தண்ண ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முத்தண்ண. இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங் எங்கே. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாட் பாலு. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பில் போயிருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 4 போகுமா? இல்லை, ஒரு நல்ல ஒரு ஸ்டாப்புங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ். ஏன்னா அது எப்போ அது ஃபுல்லாக போய் நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே, ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்கே. பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ட்ராப். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் கேட்ச் தான். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன் மட்டும் இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இப்போ ஸ்ட்ரைக்கில் நெக்ஸ்ட் பால் அஷிக் ப்ரோ. பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் ஒரு டாட் பால் இங்கே. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுதுங்க. இங்கே ஒரு ஓவர் முடிஞ்சிருக்குங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரன்ஸ். இப்போது 1 ஓவர் 3 ரன்ஸ், நோ லாஸ். இப்போ அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா சைஜல், கேப்டன் சைஜல் வந்திருக்காப்புல. இப்போ ஆஃப் சைடு போயிருக்குங்க. ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 4 கிடைக்குமா? டெல்டா சிசியோட கேப்டன் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பால். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டு ஆஃப் சைடு நல்லா போயிருக்குங்க.
மறுபடியும் ஒரு 4ங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு 2 4 வந்திருக்கு, கிடச்சிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் கனெக்ட் பண்ணியிருக்காப்புல லால். நல்ல ஒரு ஷாட்டிங்க. பார்த்தீங்கன்னா சைஜல் ப்ரோ அவரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா லாலுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் கனெக்ட் பண்ணியிருக்காப்புல, கவரில் போயிருக்கு. ஒரு டாட் பால் அங்கே, ஒரு நல்ல கம்பேக் இங்கே. நெக்ஸ்ட் பாலுங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலுங்க. மறுபடியும் ஒரு அருமையான பாலுங்க. 2 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பேக் இங்கே. 2 டாட் பால் கிடச்சிருக்கீங்க. டெல்டா சிசி சைஜல் ப்ரோ அவரோட அடுத்த பால், அதுவும் நல்லா ஆஃப் சைடு கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஹைட்டில் போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா அங்கே கேட்ச் ட்ராப்பு, ஒரு நல்ல ஒரு ஸ்டாப்பும் கூட. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் மட்டும் இங்கே. நல்ல ஒரு ஷாட்டுங்க, அருமையான நல்ல ஒரு ஸ்டாப். அங்கே 2 ரன்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க ரஷீத் ப்ரோ. அடுத்த பாலுங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் போயிட்டுருக்குங்க பால். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிங்கிள். 2 overs எண்டுங்க, 14 ரன்ஸ், நோ லாஸ். இப்போது டெல்டா சிசிக்காக பார்த்தீங்கன்னா ஆஷிக் அவரோட செகண்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால். இது நல்ல ஒரு அருமையான பாலுங்க. இது நல்ல ஒரு பவுன்சிங், ஒரு வெல் பால். பார்த்தீங்கன்னா டாட் பாலுங்க இங்கே அடுத்த பால். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆஷிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியேஷன் பாலுங்க. ஐடியா பண்ணி போட்டுட்ருப்பால. ஒரு பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ ஆஷிக் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பண்ணாப்புல. அடுத்து பவுலிங் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன்னுங்க, ஒயிட் பால். லால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளே. பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் நல்ல ஒரு கனெக்ட் பண்ணியிருக்காப்புல எல்லா பாலையும். நல்ல ஒரு பவுலிங் அங்கே, டாட் பால். இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஆஷிக் ப்ரோ டு லால், நல்ல பவுலிங். அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க, நல்ல பவுலிங் இங்கே. சார் நெக்ஸ்ட் பால் லால் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஒரு லோ புல்ட்டாக தான் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அது ஆஃப் சைட் கவரில் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். நல்ல பவுலிங் இங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா முத்தண்ண. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங் இங்கே, ஒரு டாட் பால் கிடைக்குதுங்க இங்கே. ஆஷிக் ப்ரோ ஒரு அருமையான ஓவர்ஸ் இங்கே. இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரன்ஸ் போகல, நல்லா கண்ட்ரோல் பண்ணி போட்டுட்ருக்காப்புல. முத்தண்ண ஜெர்சி நம்பர் 10 பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காப்புல. இப்போ லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த பால் என்னென்னு பார்க்கலாம். ஃபுல் டாஸ் பாலாக இல்லை, யார்கர் பால். பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சைட் நல்லா போயிருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே சைஜல் ப்ரோ. 17 ரன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் முடிஞ்சிருக்குங்க, 17 ரன்ஸ், நோ லாஸ். ஆஷிக் ப்ரோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டாட் பாலுங்க, 6 ரன் மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து சைஜல் ப்ரோ பார்த்தீங்கன்னா 1 ஓவர் பார்த்தீங்கன்னா 2 டாட்டு. பார்த்தீங்கன்னா ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 ரன்ஸுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 17. இப்போ லால் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா 15 பால்ஸுக்கு 15 ரன்ஸ் எடுத்திருக்காப்புல இது வரைக்கும். இப்போது முத்தண்ண 3 பால்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 ரன்னு. இப்போ அடுத்து ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முத்தண்ண வந்திருக்காப்புல. இன்னும் பார்த்தீங்கன்னா 119 வேணும். பார்த்தீங்கன்னா 14 ஓவர்ஸ், ஒரு 84 பால்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட் ஆஃப் சைடு போயிருக்கு. 4 போகுமா 4, ஒரு அருமையான ஷாட் இங்கே முத்தண்ண. முத்தண்ண பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஷாட் இங்கே, ஒரு நல்ல 4 கிடச்சிருக்கீங்க, குட் 4. நல்லா இது ஆஃப் சைடு நல்லா கனெக்ட் பண்ணாப்லங்க, நல்ல ஒரு கனெக்டிங்க. ஆஃப் சைடு டீப் கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 4. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா சைஜல் அவரோட 2வது ஓவர் பார்த்தீங்கன்னா 2வது பால். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டு, கேட்ச் போகுமா, கேட்ச் ஏறி இருக்குது இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும்.
நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான பாலுங்க. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சைஜல் ப்ரோ ஸ்ட்ரைக்கில் லால். இதுவும் பார்த்தீங்கன்னா கையில் டச் ஆகிருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா அது போல்டுங்க, உள்ளே போயிருக்கு. நல்லா ஒரு அருமையான பவுலிங் இங்கே சைஜல் ப்ரோ கேப்டன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது லால் நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாப்புல, அவரோட விக்கெட் போகுது இங்கே. இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேனாக உள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா கேப்டன் சதா உள்ளே வராப்புல. 4 overs எண்டுங்க, 22 runs, 1 wicket loss. பார்த்து பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோ ஒரு நல்ல ஒரு டாட் பால், லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா முத்தண்ணனுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சைடு நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்கே போயிருக்கு. ஒரு பவுண்ட்ரிங்க, நல்ல ஒரு பவுண்ட்ரிங்க அங்கே கவரில், டீப் கவரில் ஒரு மறுபடியும் ஒரு 4. அடுத்த பாலுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டு, சிங்கிள் மட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சதா ப்ரோ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காப்புல. ஃபஸ்ட்டு பாலை ஃபேஸ் பண்ணுறாப்புல இங்கே. அஷிக் ப்ரோ பவுலிங்கு. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான பவுலிங்க இங்கே பார்த்தீங்கன்னா டாட் பாலுங்க. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கம்மி பண்ணி போட்டாப்புல அஷிக் ப்ரோ. நெக்ஸ்ட் பாலுங்க ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஷாட் அங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 4 இங்கே கிடச்சிருக்கு, ஒரு வெல் ஷாட். அதில் பார்த்தீங்கன்னா 31 runs, 1 wicket loss, 5 overs end. நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா சைஜல் கேப்டன் சைஜல் வந்திருக்காப்புல, அவரோட 3rd over. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு. நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா சைக்கிளில் முத்தண்ண முன்னாடி போயிருங்க, 4 போகுமா? இதில் பார்த்தீங்கன்னா இது 4 மட்டும் தானே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 run பின்னாடி போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 4 கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன் பார்த்தீங்கன்னா முத்தண்ண ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காப்புல. அங்கே ஒரு நல்ல ஸ்டாப் அங்கே முஜிப் ப்ரோ. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். பார்த்தீங்கன்னா சதா ப்ரோ கேப்டன் சதா நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்கே, அருமையான ஷாட்டுங்க, வெளியில் போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 6, அருமையான 6 அங்கே, ஒரு வெல் ஷாட். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கனெக்டுங்க. நல்ல ஒரு ஷாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 லாஸ்ட் பால். இதோட பார்த்தீங்கன்னா டாட் பால். இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பேக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் மட்டும் கிடச்சி. சாரி 4th பால். அது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடைக்குமா? ஒரு நல்ல ஸ்டாப் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ வந்திருக்காப்புல டெல்டா சிசிக்காக. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா 6 overs எண்டுங்க, 43 runs, 1 wicket loss. பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாட்டு. இப்போ அடுத்த பாலுங்க முஜிப் ப்ரோ பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ஷாட்டுங்க சதா ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு 6, ஒரு அருமையான 6ங்க இங்கே சதா ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஷாட், நல்ல ஒரு கனெக்டிங்க லெக் சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டுங்க அங்கே ஆஃப் சைடு, நல்ல ஒரு 4ங்க அங்கே. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 6, ஒரு 4, ஒரு வெல் ஷாட்டுங்க இங்கே கேப்டன் சதா ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது 4 போயிருக்கு. அடுத்து ஒரு வெல் ஷாட்டுங்க, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டுங்க சதா ப்ரோ. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 4 கவரில் 6 4 அப்புறம் இங்கே ஒரு 4. இப்போ அடுத்த பால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நல்ல ஷாட் இங்கே லெக் சைடு. பார்த்தீங்கன்னா ஒரு சதா ப்ரோ அங்கே ஒரு சிங்கிள். முத்தனை வந்திருக்காப்புல. பார்த்தீங்கன்னா சதா ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டு, ஒரு 6 2 4 போயிருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா முத்தன் அருமையாக இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பாலை பின்னாடி ஸ்லீப்பில். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் அங்கே நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன் மட்டும். இதோட பார்த்தீங்கன்னா 7 overs எண்டுங்க, 60 runs. பார்த்தீங்கன்னா 17 runs போயிருக்கு. இப்போ அடுத்து
வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷம்ஷீர் டெல்டா சிசிக்காக. அவரோட ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா முத்தண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் போயிருக்கு. நல்ல ஒரு ஸ்டாப்புங்க. அங்கே சிங்கிள் மட்டும். இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஷம்ஷீர் ப்ரோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சதா ப்ரோ. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் சைடு நல்லா கனெக்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ ஸ்ட்ரைக்கில் வர்றது பார்த்தீங்கன்னா முத்தண்ணன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனுங்க. அருமையாக விளாண்டுருக்காப்புலங்க இது வரைக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்து ஜம்ஷீர் ப்ரோ அவரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா முத்தண்ணனுக்கு டாட் பால். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாலுங்க நல்ல ஷாட்டுங்க. ஸ்லிப்பில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் ஆகும். ஸ்டாப்பு நல்ல ஒரு ஸ்டாப். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடைக்குது. இப்போ லாஸ்ட் பால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபுல் டஸ். பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன்னு. ஒவ்வொருத்தரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கிடைக்குது. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டுங்க. அங்கே லெக் சைடு போயிருக்கு. நல்ல ஒரு அங்கே ஸ்டாப். அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் ஃபீல்டிங். அங்கே நல்ல ஒரு பவுலிங் கூட இங்கே போட்டிருக்காப்புல. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா முத்தண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளுங்க. ஒரு அருமையான ரன்னிங்க. இங்கே வெல் ரன்னிங். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன் இங்கே கிடச்சிருக்கு. தமிழ் தலைவர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் சதாசிவம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா 17 பாலுக்கு 33 ரன்ஸுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 ஒரு 4 4 போயிருக்கு. இப்போ அடுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் ஷாட்டுங்க. கேட்ச் ஆகுமா? இல்லை, வெல் ஷாட். ஒரு அருமையான ஷாட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது 4 நல்ல ஒரு 4. அருமைத்தண்ணா அவங்க பார்த்தீங்கன்னா 15 பால்ஸ்க்கு 15 ரன்ஸ் இங்கே வந்திருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 2 4. அடுத்து சதா ப்ரோ பார்த்தீங்கன்னா 18 பால்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 37 ரன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 5 4 போயிருக்கு. 2 6. வெல் பேட்டிங் இங்கே கேப்டன் சதா. இதில் பார்த்தீங்கன்னா 74 ரன்ஸ் வந்திருக்கு. 1 விக்கெட் லாஸ். 8.3 ஓவர்ஸ். அடுத்த பாலுங்க ஒரு அருமையான பாலுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் இங்கே. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ரஷீத் ப்ரோ. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஷோ ப்ரோ. ஒரு நல்ல பவுலிங்க இங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேன் பாலுங்க. இது நல்ல டேன் ஆச்சு. பார்த்தீங்கன்னா டாட் பால். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸ்ட்ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். நல்ல சிங்கிள்ங்க இங்கே. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுதுங்க. இதோட பார்த்தீங்கன்னா 75 ரன்ஸ் 1 விக்கெட் லாஸ் 9 ஓவர்ஸ் எண்ட். 61 ரன்ஸ் வேணுங்க. 61 ரன்ஸ் மோர் டு வின். பார்த்தீங்கன்னா பால்ஸ் பார்த்தீங்கன்னா 48 பால்ஸ் ரிமைனிங். நெக்ஸ்ட் பவுலராக பார்த்தீங்கன்னா ஷம்ஷீர் வந்திருக்காப்புல. ஷம்ஷீர் அவரோட 2வது ஓவர் ஃபஸ்ட் பாலுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங் இங்கே. ஒரு நல்ல பவுலிங் இங்கே ஷம்ஷீர் அவரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா சதாசிவம் ப்ரோக்கு நல்ல ஒரு பேட்டிங். அங்கே அருமையான பேட்டிங். அங்கே பார்த்தீங்கன்னா வெளில போயிருக்கு. ஒரு நல்ல ஒரு அருமையான 6 அங்கே. கேப்டன் சதா ப்ரோ அருமையான பேட்டிங் இங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸ் பால் 6. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஷம்ஷீர் ப்ரோ வந்திருக்காப்புல. ஒரு அவுட்டுங்க இங்கே. பார்த்தீங்கன்னா வெல் பேட்டிங்க இங்கே சதா ப்ரோ. பார்த்தீங்கன்னா 23 பால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 44 ரன்ஸ். ஒரு அருமையான விக்கெட் இங்கே. ஒரு குருஷியலான விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பேட்டிங் இங்கே சதா ப்ரோ. ஒரு நல்ல கீப்பருங்க. ஐஜா பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேட்சிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா தீபக் தமிழ் தலைவர்ஸ்க்காக உள்ளே வந்திருக்காப்புலங்க. தீபக் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ட்ரைக்கில். ஷம்ஷீர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு 14 ரன்ஸ் 1.3 ஓவர்ஸ். இப்போ லாஸ்ட்டு விக்கெட் பார்த்தீங்கன்னா சதாசிவம் ப்ரோ ஒரு அருமையான பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே. 44 ரன்ஸுங்க. நல்ல கீப்பர் பார்த்தீங்கன்னா ஐஜோ ஒரு அருமையான கேட்ச் லாஸ்ட் பாலில். நெக்ஸ்ட் பாலுங்க ஷம்ஷீர் ப்ரோ பார்த்தீங்கன்னா தீபக்
ஒரு கவரில் ஆடிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாரிமுத்தண்ணே. இப்போது ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காப்புல. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நின்று ஆடிட்டுருக்காப்புல. இன்னும் சம்ஷீரோட லாஸ்ட் பாலுங்க இந்த ஓவரோட. நல்ல கனெக்டிங்க. இங்கே ஒரு வெல் ஷாட்டு. கேட்சா இல்லை சிக்ஸா? ஒரு அருமையான கேட்சுங்க. அங்கே ஒரு வெல் கேட்ச். பார்த்தீங்கன்னா ரஷித் ப்ரோ அதை ட்ராப் பண்ண பார்த்தாப்புல. ஆனால் அங்கே கேப்டன் சைஜல் பார்த்தீங்கன்னா அதை பின்னாடி வந்து பிடிச்சிருக்காப்புல. ஒரு அருமையான கேட்ச். அங்கே நெக்ஸ்ட் விக்கெட்டுங்க முத்தண்ணே. வெல் ஷாட்டுங்க கூடங்க. இங்கே சம்ஷீரோட லாஸ்ட் பாலுங்க இந்த ஓவரோட. நல்ல கனெக்டிங்க. இங்கே ஒரு வெல் ஷாட்டு. கேட்சா இல்லை சிக்ஸா? ஒரு அருமையான கேட்சுங்க. அங்கே ஒரு வெல் கேட்ச். பார்த்தீங்கன்னா ரஷித் ப்ரோ அதை ட்ராப் பண்ண பார்த்தாப்புல. ஆனால் அங்கே கேப்டன் சைஜல் பார்த்தீங்கன்னா அதை பின்னாடி வந்து பிடிச்சிருக்காப்புல. ஒரு அருமையான கேட்ச். அங்கே கேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேட்சுங்க. இங்கே சைஜல் ப்ரோ வெல் கேட்ச். அங்கே அதோட அந்த ஓவர் முடியுது. இதோட பார்த்தீங்கன்னா இங்கே 82 ரன்ஸ் 3 விக்கெட் லாஸ் 10 ஓவர்ஸ் எண்டுங்க. டாட் பால். ஓகே, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாட் பால். ஆஷிக் பார்த்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் ஓவருங்க இது. அவரோட லாஸ்ட் ஓவர் 2 பால் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாட் பால் கொடுத்துருக்காப்புல. இப்போது ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா தீபக், அதுவும் பார்த்தீங்கன்னா கவரில் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே மறுபடியும் ஒரு டாட் பால். நல்ல ஒரு பவுலிங் இங்கே ஆஷிக் ப்ரோ. நெக்ஸ்ட் பாலுங்க ஆஷிக் ப்ரோ. பார்த்தீங்கன்னா தீபக் ப்ரோ அதை லெக் சைடு கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள், ஒரு ரன் மட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஷிக் ப்ரோ அவரோட அடுத்த பாலுங்க. இங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பால் இருக்குது. இப்போது ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ப்ரோ, அதுவும் பார்த்தீங்கன்னா டாட் பால். மறுபடியும் ஒரு அருமையான பாலுங்க இங்கே ஆஷிக் ப்ரோ. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ அவரோட அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா அவரோட 2வது ஓவர் இங்கே வந்திருக்காப்புல டெல்டா சிசிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா 36 பாலுக்கு 53 ரன்ஸ் வேணுங்க. இப்போது டஃப்பாக போய்ட்டுருங்க 2 சைடும். இப்போ அருமையான பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுலிங். இங்கே டாட் பால் கிடச்சிருச்சு முஜிப். பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பாலுங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலுங்க. ஒரு வெல் பவுலிங் இங்கே முஜிப் ப்ரோ. ஒரு வெல் கம்பேக். பார்த்தீங்கன்னா 34 பால்ஸ்க்கு 53 ரன்ஸ் தேவைப்படுதுங்க. இங்கே நல்ல கம்பேக். இங்கே அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் கொஞ்சம் ரன் கொடுத்தாலும் இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாட் பால்ஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான டாட் பால். இங்கே ஒரு 3 பால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாட் பால்ஸ். வெல் பவுலிங் இங்கே. இப்போ தீபக் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேட்ஸ்மேன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் ஏதோ ப்ரெஷரில் இருக்காப்புல. ஆனால் பாலுக்கும் ரன்னுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. நல்ல ஒரு அருமையான பவுலிங். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். நல்ல ஒரு கம்பேக்குங்க. இங்கே லாஸ்ட்டு 2 ஓவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஓவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் மட்டும்தான். ஆஷிக் ப்ரோ ஒரு நல்ல பவுலிங் அங்கே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பேக் பவுலிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வெல் ஷாட் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு ஆஃப் சைடு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. அருமையான பவுலிங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுது. டாட் பால். இப்போ 2 ஓவர் பார்த்தீங்கன்னா 2 ரன் மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாலர் பார்த்தீங்கன்னா சம்ஷீர் மறுபடியும் அவரோட அடுத்த ஓவர் கண்டக்ட் பண்ணுறது வந்திருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேட்ச், ஒரு ட்ராப்பு. ஆனால் ஒரு டஃப் கேட்ச் தாங்க இது. ஆனால் வெல் ட்ரைங்க இங்கே ஐஜோ. பார்த்தீங்கன்னா ஐஜோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணாப்புல. அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரை இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா இது டாட் பால். இங்கே வெல் ட்ரை ஐஜோ கீப்பர். இப்போ நல்ல ஒரு டாட் பாலுங்க இங்கே. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா தீபக் நல்ல பவுலிங் இங்கே. சம்ஷீர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங், நல்ல பால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. போயிட்டுருக்கு லெக் சைடு. கேட்ச் ஆகுமா? செம்ம கேட்சுங்க இங்கே. அருமையான கேட்சுங்க. ஒரு அருமையான கேட்சு. இப்போ பார்த்தீங்கன்னா
அஷிக் ப்ரோ. இப்போ ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங், நல்ல பால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புல, போயிட்டுருக்கு லெக் சைடு. கேட்ச் ஆகுமா? செம்ம கேட்சிங்க இங்கே, அருமையான கேட்சிங்க, ஒரு அருமையான கேட்ச்சு. உள்ளே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சிவா ப்ரோ உள்ளே வந்திருக்காப்புலங்க தமிழ் தலைவர்ஸ்க்காக பேட்ஸ்மேன். ஓ ஷம்ஷீர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். இங்கே பார்த்தீங்கன்னா டெல்டா சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரன்னு கொடுத்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு 3 overs பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரன் மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ அவர் ஒரு ரன்னு. இப்போ ஷம்ஷீர் ப்ரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட், குரூஷியலான விக்கெட் எடுத்திருக்காப்புல. நல்ல ஒரு பவுலிங் அங்கே பார்த்தீங்கன்னா வைட். இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு வைடு, எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் கிடச்சிருக்கு இங்கே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷம்ஷீர் ப்ரோ அவனோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் உள்ள சிவா ப்ரோ. நல்ல பாலுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கனெக்ட் இங்கே லெக் சைடு போயிருக்கு. ஒரு நல்ல ஒரு பிளேயருங்க பேட்ஸ்மேன் சிவா ப்ரோவும், நல்ல பேட்ஸ்மேனு. பார்த்தீங்கன்னா பவுலிங் கூட பண்ணுவாப்பில்ல நல்லா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷம்ஷீர் ப்ரோ அவரோட அடுத்த பாலை பார்த்தீங்கன்னா வெளில போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா பாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பின்னாடி போயிருக்கு. ஒரு வெல்கம் பவுண்ட்ரிங்க இது. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து தமிழ் தலைவருக்கு இந்த பவுண்ட்ரி தேவைப்படும். இப்போ அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் சைடு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு நல்ல ஸ்டாப் அங்கே. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 4 overs இருக்குங்க. 24 balls 44 runs தேவைப்படுதுங்க. 24 balls 45 runs நீடட். இப்போது நெக்ஸ்ட்டு ஓவராக பார்த்தீங்கன்னா முஜிப் வந்திருக்காப்லங்க. முஜிப் பார்த்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காப்புல. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ ஒரு கம்பேக் கொடுக்குறாங்களான்னு பார்க்கும் பேட்டிங் சைடு. பவுலிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் முஜிப் ப்ரோ, நல்ல ஒரு பால், நல்ல ஒரு செம்மையான பாலுங்க இது. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே லெக் சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே சைஜல் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாப் அங்கே. முஜிப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேஸ் பவுலருங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஃபுல் டாஸ் பால், அது பார்த்தீங்கன்னா ஒரு வைடு, எக்ஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கிடைக்குது, வைட் பால். அதோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சிவா ப்ரோவுக்கு நல்ல கனெக்டிங்க பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிருக்கு. கேட்ச் ஆகுமா? ஒரு அருமையான கேட்சிங்க, மறுபடியும் ஒரு நல்ல கேட்சிங்க அஷிக் ப்ரோ. சிவா ப்ரோ லெக் சைடு நல்லா கனெக்ட் பண்ணாப்புல. பார்த்தீங்கன்னா அங்கே மறுபடியும் ஒரு விக்கெட், நெக்ஸ்ட் விக்கெட் இங்கே தமிழ் தலைவர்ஸ்க்கு. லாஸ்ட் 3 overs பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங். இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக உள்ளே வரது பார்த்தீங்கன்னா ராஜு ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு கீப்பிங், ஒரு நல்ல கீப்பிங் பண்ணாப்புல ராஜு ப்ரோ, ஒரு நல்ல கீப்பரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போது பேட்டிங் நல்ல ஒரு ஹிட்டரும் கூட. இப்போ அடுத்து உள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா ராஜு ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க, நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆஃப் சைடு கனெக்ட் பண்ணியிருக்காப்புலங்க. 4 போகுமா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 4. அருமையான பவுண்ட்ரிங்க இங்கே, ஆஃப் சைடு நல்லா கனெக்ட் பண்ணாப்புல ராஜு ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 4 இங்கே. முஜிப் ப்ரோட நெக்ஸ்ட் பாலுங்க ராஜு ப்ரோவுக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாட் பாலுங்க. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா 18 balls ரிமைனிங்க, 38 runs தேவைப்படுது. சரி, நல்லா ஒரு ப்ரெஷரில் போய்ட்டுருங்க பேட்டிங் சைடும் சரி பவுலிங் சைடும். இப்போ இந்த ஓவர் எப்படின்னு பார்க்கலாம். ஷம்ஷீர் அவரோட அடுத்த ஓவர் நல்ல பவுலிங்க இங்கே. ஷம்ஷீர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாட் பாலிங்க, நல்ல ஒரு பவுலிங் இங்கே. கண்டிப்பாக இப்போது ப்ரெஷர் எந்த சைடுனா இப்போது பேட்டிங் சைடு போய்ட்டுருக்குங்க ப்ரெஷர். இப்போ ஃபஸ்ட்டு 6 over பார்த்தீங்கன்னா பவுலிங் சைட் ப்ரெஷராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருக்குது. பேட்டிங் சைட் பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க. இப்போ பவுலிங் நல்ல ஒரு பவுலிங். அடுத்த பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க. பார்த்தீங்கன்னா லெக்ஸ் ஆஃப் சைடு போயிருக்கு, டீப் கவரில். அங்கே ஒரு ஃபீல்டிங் மிஸ்ஸிங். பார்த்தீங்கன்னா
2 ரன்ஸுங்க, 2 ரன் ஓடிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபீல்டு மிஸ் ஃபீல்டு, அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ரன்னு, பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 6ஓ இல்லை 4ஓ கண்டிப்பாக தேவைப்படும் இந்த டயத்தில். உங்களோட ப்ரெஷர் கம்மி பண்ணால் கண்டிப்பாக 6, 4 ஏதாச்சும் ஒன்று வரணும். அடுத்து ஷம்ஷீர் ஒரு நல்ல பவுலிங். இங்கே அடுத்து நல்ல பவுலிங்க, மறுபடியும் லெக் சைடு போயிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கையில், நல்ல ஒரு சிங்கிளுங்க. அங்கே நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் பவுலிங். ஷம்ஷீர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்டாக்கிங் பவுலிங் இங்கே போட்டுட்ருக்காப்புலங்க. வெல் அட்டாக்கிங் பவுலிங்க ஷம்ஷீர். இப்போ பேட்டிங் பார்த்தீங்கன்னா ராஜு ப்ரோ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காப்புல. ஹிட்ரு ஃபுல் டாஸ் பாலுங்க, நல்லா கனெக்ட் பண்ணியிருந்தாப்புல. அங்கே ஒரு ஃபீல்டிங் மிஸ் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா 4, ஒரு வெல் 4ங்க இங்கே ராஜு ப்ரோ. வெல் கனெக்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு. ஒரு நல்ல பேட்டிங் இங்கே ராஜு ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷம்ஷீர் ப்ரோ அட்டாக்கிங் பவுலிங் பார்த்தீங்கன்னா ராஜு ப்ரோவுக்கு. அது பார்த்தீங்கன்னா சிங்கிள் போகுமா, சிங்கிள் ரன் மட்டுங்க. அந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன். இது வந்து நோ பாலாக என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விக்கி ப்ரோ வந்திருக்காப்புல. ஷம்ஷீர் ப்ரோ கனெக்ட் பண்ண பார்த்தாப்புல, ஸ்கூப் ஷாட் ட்ரை பண்ணாப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா பால் மிஸ்ஸிங், அதனால் பார்த்தீங்கன்னா இது டாட் பால் ஆகுது. பவுலிங் பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ நல்ல ஒரு பவுலிங். லாஸ்ட்டு 2 ஓவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுலிங்காக இருந்துச்சு. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ராஜு ப்ரோ இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 30 ரன் தேவைப்படுதுங்க. 12 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரன்ஸ் தேவைப்படுது. இப்போது நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு பாலுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் கிடைக்குமா, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். ஒரு நல்ல பவுலிங் அங்கே லெக் சைடு கனெக்ட் பண்ணாப்புல. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் தான் போயிருக்கு. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா நல்ல பால். அடுத்த பால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். இங்கே நல்ல ஒரு கீப்பிங்க இங்கே ஐஜோ. பார்த்தீங்கன்னா குட் ஸ்டாப்புங்க இந்த பால், நல்ல ஒரு ஸ்டாப் ஐஜோ. இங்கே விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விக்கெட் கீப்பிங் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க ஐஜோ. சார் நெக்ஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ப்ரோவுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு, பவுலர்ட்டே போயிருக்கு. இது ரன் அவுட் ஆகுமா, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். ஒரு நல்ல ஒரு ரன்னிங் இங்கே. பவுலிங் பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ நல்ல பவுலிங் இங்கே. இதையும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணி விட்டுருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான கீப்பருங்க இங்கே, அருமையான கீப்பிங் இங்கே ஐஜோ. பார்த்தீங்கன்னா வெல் கீப்பிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரன் சேவ் பண்ணியிருக்காப்புல ஐஜோ. ஒரு நல்ல டைவ், வெல் டைவ் பார்த்தீங்கன்னா இந்த பால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த பாலுங்க. அந்த பாலும் பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகிருக்கு, கேட்சுங்க. அடுத்த விக்கெட் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸில் அடுத்த விக்கெட் போகுது விக்னேஷ் ப்ரோ. அடுத்து இப்போ நல்ல வெல் கேட்சுங்க இங்கே. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைவ் பண்ணி ஒரு 4 சேவ் பண்ணாப்புல ஐஜோ. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நல்ல கீப்பிங் கேட்சுங்க இங்கே. இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் வராப்புல உள்ள. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கார்த்திக். பவுலிங் பார்த்தீங்கன்னா முஜிப். வெல் அட்டாக்கிங் பவுலிங்க, நல்ல பவுலிங் இங்கே. இப்போ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் சைடு தான் அதிகமாக இருக்குது. அடுத்து சிங்கிள்ஸ் மட்டும்தான், 4, 6 எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல பவுலிங். இப்போது அடுத்து நல்லா கனெக்ட் பண்ணிக்காப்புல. கட்டாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், நல்ல ஒரு ஸ்டாப். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுதுங்க. இப்போது இன்னும் இருக்கிறது 6 பால் மட்டும்தான். இப்போ 6 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 26 ரன்ஸ் தேவைப்படுதுங்க. இப்போ உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கார்த்திக், அப்புறம் ராஜு ப்ரோ. இப்போது கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட்ரு, நல்ல பேட்ஸ்மேன். ஹிட்ரு தான் அவரும். பார்க்கலாம், நல்ல ஒரு அருமையான மேட்சாக போயிட்டுருக்கு எண்டு வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆன் பேட்ஸ்மேன். இப்போ லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரஷீத் ப்ரோ. பார்த்தீங்கன்னா அவரோட
அடுத்த ஓவரை இங்கே போட வந்திருக்காப்புல. இன்னிங்ஸோட லாஸ்ட்டு ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா டாட் பாலுங்க. ஒரு நல்ல பவுலிங் இது, நல்ல பவுன்சிங். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பவுலிங். இங்கே ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் சைடு போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்கே. ஆனால் அது மேலே எட்ஜ் ஆகி மேலே போயிருக்கு. கேட்ச் ஆகுமா? கேட்ச். இப்போ பவுலரே கேட்ச் பிடிச்சிருக்காப்புல. இப்போ அடுத்த விக்கெட் இங்கே போகுது. கார்த்திக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விக்கெட் இங்கே. ரஷீத் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 3மே டாட் பால், அதில் ஒரு விக்கெட் வேறு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து கார்த்திக் உள்ளே வராப்புல. ஜெர்சி நம்பர் 3 அவரோட அடுத்த பாலுங்க. பார்த்தீங்கன்னா அது ஆஃப் சைட் கனெக்ட் பண்ணியிருக்காப்புல கார்த்திக். ஒரு நல்ல ஒரு பேட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல ஸ்டாப்பும் கூட. அங்கே ஆஃப் சைட் கவரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா அடுத்த பாலுங்க ரஷீத் ப்ரோட நெக்ஸ்ட் பால். அது வந்து ராஜு ப்ரோ நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு 6, ஒரு அருமையான 6 இங்கே. ஒரு வெல் கனெக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா 6 ராஜு ப்ரோ. இந்த மேட்சோட லாஸ்ட் பாலுங்க இது. இந்த மேட்சோட லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா 19 ரன்ஸ் நீடட். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட் அங்கே ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சுங்க. அடுத்து ஒரு விக்கெட். இதோட இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்டா சிசி வின் பண்ணுறாங்க. மேட்ச் வின் பை டெல்டா சிசி. ஒரு நல்ல ஒரு ஃபைட் மேட்ச்சுங்க இது. நல்ல ஒரு ஃபைட் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பேக் வின் மேட்ச்சுங்க இது. நல்லா வின் பண்ணாங்க டெல்டா சிசி. நல்ல ஃபீல்டிங் கூட. பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஒரு ஃபீல்டிங் அண்ட் பவுலிங்க. லாஸ்ட் ஒரு 5-6 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்டா சிசி வின் பண்ணுறாங்க. Thank you.